Hey guys, hello and welcome. This is Kika. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம கூட யார் ஜாயின் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பேஜ்ல வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 50 டேஸ் முன்னாடி ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணும் அப்படின்னு 2023 வேர்ல்ட் கப்பை ப்ரெடிக்ட் பண்ண நம்ம ஹரிஷ் ப்ரோ ஜாயின் பண்ணியிருக்காரு. வெல்கம் டு ஷோ ப்ரோ. தேங்க்யூ. லாங் டைம் நம்ம இப்போ திரும்ப அகைன் பிஜிடி வந்திருக்கு. ஸோ எல்லாரும் கிரிக்கெட் பார்ப்பீங்கன்னு நம்புறோம். ஸோ ஆஃப்டர் வேர்ல்ட் கப், ஆஃப்டர் T20 வேர்ல்ட் கப், இப்போ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் சீரியஸ் இந்த பிஜிடி. அண்ட் நம்ம கூட இன்னொரு ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க, நிஷாந்த். வெல்கம் நிஷாந்த் டு ரிகார்ட்ஸ் கீதா. வெல்கம் நிஷாந்த். Thanks, bro. ஆக்சுவலா நிஷாந்த் வந்து என்னுடைய Thanks. என்னுடைய ஃப்ரெண்ட், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ நாங்கள் நிறைய வெளியே மீட் பண்ணும்போதும் வெளியே போகும்போதும் நிறைய கிரிக்கெட்டை பற்றி நிறைய பேசியிருக்கோம். வெளியே எங்கே போகிறதா இருந்தாலும் ஸோ ஒரு பேஸ் டாபிக் அப்படின்னா எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள கிரிக்கெட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் விர்ச்சுவலாக கனெக்ட் பண்ணி நம்ம பேஜில் ஒரு ஷோ ஒன்று பண்ணுறோம். ஸோ வெல்கம் டு ரிகார்ட்ஸ் கிகா நிஷாந்த். Hi, thanks. ஸோ பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சீரீஸ் இந்த வருஷத்திலேயே. அண்ட் ஆஷஸுக்கு அப்புறம் பெருசா ஹைப் பண்ண ஒரு பைலாட்டர் சீரீஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆஷஸை விட ரொம்ப ஹைப் பண்ண ஒரு சீரீஸ் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஸோ இந்த சீரீஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு அண்ட் டே 1 ஃபினிஷ் ஆயிருக்கு. ஸோ ஆஸ்திரேலியா ஒரு மாதிரி கேம்குள்ள இருக்க மாதிரி இந்தியாவை டாமினேட் பண்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகி ஸோ டுவர்ட்ஸ் எண்ட் இந்தியா அதை டாமினேட் பண்ணி இந்தியாவுடைய டேவா சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ லாட் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். டெஸ்ட் கிரிக்கெட் எப்படி இருக்குமோ அப்படிதான் ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்கு பிஜிடி. அண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எந்த அளவுக்கு இந்த டோர்னமெண்ட் ஃபயரா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓப்பனிங்கா இந்த டே 1 இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்டார்ட் பண்றது ஆர்டர் வைஸ் வந்துடலாம். இந்த டேல என்ன ஸ்டார்ட் ஆச்சு, டே எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறதுல இருந்து ஆர்டர் வைஸா வந்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டெபியூட்டன்ஸை பத்தி பேசிடலாம். இந்த மேட்ச்ல 3 பிளேயர்ஸ் டெபியூ பண்ணாங்க. இந்தியாவில இருந்து 2 டெபியூட்டன்ஸ் அண்ட் ஆஸ்திரேலியால இருந்து ஒரு டெபியூட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆஸ்திரேலியன் டெபியூட்டன்ட்ல இருந்து வரேன். ஸோ ஆஸ்திரேலியன் ஃபேன் ஹரிஷ் ப்ரோ, நேதன் மெக்கன்சி டெபியூ ஆயிருக்காரு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, ஒரு 10 odd runs அடிச்சாரு. அண்ட் பவுலிங்கும் கிடைக்கல. ஆக்சுவலா நேதன் லைனுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆஃப் ஸ்பின் அசிஸ்டா தான் அவரையும் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்தியா 150ல ஆல் அவுட் ஆனதுனால பெருசா சான்ஸ் கிடைக்கல, ஸ்பின்னும் பெருசா யூஸ் பண்ணல. ஸோ உங்களுடைய டேக் ஆன் என்ன நேதன் மெக்கன்சியோட இந்திய இன்னிங்ஸ் அண்ட் ஃபியூச்சர், அவருடைய ஃபியூச்சர், அவர் இந்த டெஸ்ட் மேட்சஸ் ஆர் இந்த டெஸ்ட் சீரீஸ்ல அவருடைய பங்களிப்பு எப்படி இருக்கும்? நீங்க சொன்ன மாதிரி கிகா, லைக் நாதன் மெக்கன்சி வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன் தான். லைக் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் தான், இன்னும் நிறைய மேட்சஸ் அவர் ப்ளே பண்ணுவாரு. லைக் வார்னரோட பொசிஷன்ல ஆடணும்னா அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கணும். வார்னர் லைக் ரொம்ப அதிரடியா ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஒரு ஒரு நல்ல பேஸ் அமைச்சு கொடுத்துருவாரு. சின்ஸ் இந்த நாதன் மெக்கன்சிக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் அண்ட் ஹி ஆல்சோ ஹாஸ் எபிலிட்டி டு பவுல் இந்த ஸ்பின். பிட்ச் வந்து எதுவும் பெருசா ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணல. லைக் நாதன் லைனுக்கு எதுவும் விக்கெட்ஸ் கிடைக்கல. ஸோ சேம் கேஸ் இவருக்கும். ஹோப் அப்கமிங் மேட்ச்ல இவர் கம்பேக் கொடுப்பாரு. லைக் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அட்லீஸ்ட் ஒரு செஞ்சுரி அல்ல ஹாஃப் செஞ்சுரி, ஒரு 3-4-10 விக்கெட்ஸ் அது மொத்த சீரீஸ்ல எடுப்பாருன்னு நம்புறேன். ஸோ ஓகே, அப்படியே ஆஸ்திரேலியன் சைட்ல இருந்து இந்தியன் டெபியூட்டன்ஸ் கிட்ட வரலாம். ஸோ இந்தியா 2 டெபியூட்டன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு அவே டூர் எல்லாம் சீனியர் பிளேயர்ஸ் தான் இருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு டைம்ல ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஆஸ்திரேலியால ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறாங்க. பட் ஆஸ்திரேலியாலே டெபியூ பண்ணிருக்க ரெண்டு பவுலர்ஸ் இருக்காங்க. ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்னு வந்து ஹர்ஷித் ராணா ஃபாஸ்ட் பவுலர், நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். ஸோ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் டில் நவ் ஓகே அப்படிங்கிற ஒரு லெவல்ல தான் இருக்கு. ஐ மீன் ஓகே அப்படின்னா எக்ஸ்ட்ராடனரின்னு சொல்ல முடியாது, பட் அந்த அவங்களுடைய பிளேஸுக்கு அவங்களுடைய ரோலுக்கு கரெக்டா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ உங்களுடைய டேக்அவே என்ன நிஷாந்த்? இல்ல, ஆப்வியஸா இதுல என்னன்னா புதுசா டெபியூ பண்ணியிருக்காங்கன்றது பட்சத்துல அவங்க என்ன கேட்டீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படின்றத தாண்டி அவங்கவுங்களுக்கு இதுக்குள்ள வரணுன்றதே எவ்வளவு பெரிய விஷயமா இருந்திருக்கும்ன்றது. அவ்வளவு ஈஸியெல்லாம் முன்னாடியெல்லாம் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடணும்னா அவ்வளவு ஈஸியெல்லாம் உள்ள வர முடியாது. முன்னெல்லாம் ரஞ்சி டிராஃபி ஆடணும், ரஞ்சி டிராஃபில ஆடல, அதுவும் சீசன் ரன் அடிக்கணும், அதுல இருந்து உள்ள வர்றது பெரிய கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அப்பெல்லாம் இருந்த லெஜெண்ட்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா உங்களுக்கு அந்த பேட்டிங் பார்த்தீங்கன்னா டாப் 6 அப்படின்றது பேக்டா இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு பிளேயர் உள்ள வர்றதுன்றது பெரிய விஷயம். அதுவுமே டாப் ஆர்டரா இருக்கட்டும், பவுலர்ஸா இருக்கட்டும்.
ஆனா இப்ப அப்படி இல்லை. T20 கிரிக்கெட் எப்போ உள்ள வந்துச்சோ, உள்ள வந்ததுல இருந்து சான்சஸ்ன்றது வந்துட்டு நிறைய, அதாவது என்ன சொல்றது, மேட்சே ஆடல அஷித் ரானாவுக்குலாம் இதுக்கு முன்னாடி மேட்சஸ் கிடையாது. ஆன் டெபியூ ஃபர்ஸ்ட் எடுத்தானே ஒரு அவே டூர், அதுவும் ஆஸ்திரேலியாவில் ஆடுறாங்க. அதுவும் ஆஸ்திரேலியா எகென்ஸ்ட் ஆடும்போது இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறன்றதே தெரியும். இங்கே ஒரே விஷயம் தான் இதுல மெயினா, அப்படி ஒரு ஸ்பெல்லு ஜஸ்பிரிட் பும்ரா போடும்போது அதுக்கு சப்போர்ட்டா இருக்கணுன்றது தான் மெயின். அங்க சிராஜ் ஃபர்ஸ்ட் ஸ்பெல் போடும்போது சிராஜ் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை, ரொம்ப வெளியே தான் போட்டிருந்தார். லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டா இருக்கட்டும் வெளியே தான் போட்டிருந்தார். நிதிஷ்குமார் ரெட்டி வந்து கீழே ஆடும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த 41 ரன்ஸ் அப்படின்றது வந்துட்டு எவ்வளவு குரூஷியல்ன்றது இதுக்கு நாளைக்கு விளையாடுற அந்த பொசிஷன்ல தான் இருக்கு. அடுத்ததா அட்ரஸ் பண்ண வேண்டியது கேஎல் ராகுலுடைய பேட்டிங். ரொம்ப நாளாவே ஒரு கான்ட்ரவர்சி இருந்துச்சு. ரொம்ப நாளாவே ஃபார்ம் அவுட்ல இருந்தாரு. ஸோ இப்போ ஐபிஎல் டீம்ல இருந்து கூட ஒரு ரிலீஸ் பண்ணி இப்போ ஆக்ஷனுக்கு போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஆஸ்திரேலியால வந்து ஒரு நாக் ஆக்சுவலா மற்ற பேட்டர்ஸ் எல்லாம் தொடர்ந்து அவுட் ஆயிட்டு போயிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல ஒரு 70 ஆட் பால்ஸ் நல்லா கான்பிடண்டா ஆடினாரு. ஸோ அவருடைய பேட்டிங், ஸோ ஆஸ்திரேலியால இல்ல ஓவர்சீஸ்ல கேஎல் ராகுல் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவருடைய பேட்டிங் இன்னும் கொஞ்ச நேரம் ஆடி இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு நிலைமை தான். அப்படி ஒரு கொஞ்ச நேரம் ஆடி இருந்தாரு அப்படின்னா இந்தியா அந்த 150ல இருந்து ஒரு 200 ஆச்சு எடுத்துட்டு போயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துச்சு. ஸோ அவருடைய பேட்டிங் எப்படி பாக்குறீங்க? நான் ஃபர்ஸ்ட் நிஷாந்த் கிட்ட இருந்து வந்துடுறேன். ஸோ நிஷாந்த், கேஎல் ராகுலுடைய பேட்டிங் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? எதிர்பார்க்காத ஒன்றுதான் அந்த 70 ஆட் பால்ஸ்ன்றது. அது அந்த சுச்சுவேஷன்ல வந்து ஜெய்ஸ்வால் ஸ்டெப் அப் பண்ண வேண்டிய இடத்துல ஜெய்ஸ்வால் ஆடல. இங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சீனியர் பிளேயர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு உள்ள வந்து இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ், அது அந்த டிஸ்மிஷல்ஸ் வந்து நிறைய கான்ட்ரவர்ஷியலான டெசிஷன் தான் அது. பட் சம்பவம் அந்த 70 ஆட் பால்ஸ்ன்றது அந்த நேரத்துக்கு ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயமாவே இருந்துச்சு. ஏன்னா அது கீழே கோலி ஆடல, அதுக்கு வந்து முன்னாடி வந்து ஜெய்ஸ்வால் ஆடல. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு சீனியர் பிளேயருமே ஆடல அப்படிங்கும்போது அந்த 70 பால்ஸ் அங்கே நிக்கிறன்றதே பெரிய விஷயமா இருக்கு. அது அந்த மாதிரியான ஆஸ்திரேலியன் அட்டாக்ல அந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல ஆடுறது, ஓப்பனர் ஆடுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது ஓகே, ரொம்ப நாளா பேக் பண்ணாங்க, ஓவர்சீஸ்ல நல்ல ரெக்கார்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு உள்ள வந்து ஆடுறதுன்றது அது அது டெஸ்ட் கிரிக்கெட்ல ஆடுறதுன்றது அது ஈஸி கிடையாது. அதுவும் ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீம் கூட அவையில ஆடுறதுன்றது இந்தியன் கண்டிஷன்ஸ் மேபி ஓகேவா இருக்கலாம், ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு வர்றதுக்கோ அதுக்கோ ஓகேவா இருக்கலாம். பட் ஆனால் ஆஸ்திரேலியன் சைடு கூட ஆடும்போது இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் 70 ஆட் பால்ஸ்ன்றது அந்த இடத்துல தேவையான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலா அந்த இன்னிங்ஸை நீங்க எப்படி பாக்குறீங்க ஹரிஷ் ப்ரோ? கேஎல் ராகுல் லைக் நீங்க மென்ஷன் பண்ண மாதிரி கொஞ்சம் நல்லாவே கான்ஃபிளிக்ட் ஆயிருந்துச்சு. சின்ஸ் அந்த வேர்ல்ட் கப் ஃபைனலுக்கு அப்புறம் அவங்க மேல பயங்கர ஹேட் இருந்துச்சு இந்தியா ஃபேன்ஸ் நாட்டில். ஐபிஎல்லையும் அவருக்கு சரியா போகல. லைக் கோனிகா இஷ்யூ எல்லாத்துக்கும் தெரியும். ஆர்கேஎஸ்டி ஓனர் கிரவுண்ட்லேயே வச்சா இந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் லைக் T20 வேர்ல்டு கப்லயும் சான்ஸ் கிடைக்கல. இது எல்லாத்துல இருந்தும் லைக் ஒரு ஓவர் கம் பண்ற மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் இல்லைன்னாலும் டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆனப்ப லைக் ஆஸ்திரேலியா பவுலிங் யூனிட்ல இந்த மாதிரி கேஎல் ராகுல் விளையாடுறது வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். லைக் அதுக்கு முன்னாடி அவர் ஆஸ்திரேலியாவில் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இன்னைக்கு கொஞ்சம் டாப் ஆர்டர்ல பெரிய இன்னிங்ஸ் இல்லைனாலும் லைக் நிஷாந்த் சொன்ன மாதிரி அந்த 74 பால்ஸ் வச்சு வெரி இம்பார்ட்டன்ட். லைக் இல்லைன்னா அந்த இடத்துல அடுத்த விக்கெட் விழுந்துச்சுன்னா லைக் இந்தியா வந்து இன்னும் டவுன்ஃபால் ஆயிருக்கும். 100 110 அப்படின்ற மாதிரி தான் ஆயிருக்கும். ரைடு பார்ட்னர்ஷிப் பட் நோ சப்போர்ட் ஃப்ரம் அதர் பேட்ஸ்மேன் இன் த டாப் அவுட். ஹோப் ஹி வில் ஷைன் இன் த சீரீஸ் ஐ திங்க். ஓகே, கேஎல் ராகுலை பத்தி அட்ரஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து கிங் கோலி. ஸோ கோலிக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிறது தான் ஸோ பெரிய கொஸ்டினா இருக்கு. ரீசெண்டா நியூசிலாந்து சீரீஸ்லயும் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி பங்களாதேஷ் சீரீஸ். ஸோ ரொம்ப நாளாவே ஃபார்ம் அவுட்லேயே இருந்துட்டு வராரு. அண்ட் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அவருக்குமே ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் இன்னைக்கு அவருடைய பேட்டிங்கை பார்த்துட்டு. ஸோ என்னதான் ஆச்சு கோலிக்கு? இல்ல, இது விராட் கோலி ஃபார்ம் அப்படின்றது வந்துட்டு ஒரு கன்சர்ன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்மளுக்கு அந்த டாப் ஆர்டர்ல அந்த ஒரு அந்த புஜாரா, ரஹானே, கோலி அப்படின்றது இவ்வளவு நாள் ஓவர்சீஸ்க்கு ஹெல்ப் பண்ண அந்த 3 பிளேயர்ஸ் அப்படின்னா அவங்க 3 பேரா தான் இருக்கும் பேட்டிங் டாப் ஆர்டர்ல. இப்ப 2 பேர் இல்லைன்ற பட்சத்துல யூ ஹேவ் டு ஸ்டெப் அப் அப்படின்ற பட்சத்துல அவர் அடிச்சே ஆகும். ஏன்னா சொன்ன மாதிரி இது நவர் நவர் சுச்சுவேஷன் தான். ஏன்னா உங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டாப் ஆர்டர் கிடையாது. அப்படி இருக்கும்போது இத்தனை வருஷம் ஆன ஒரு ஒரு பிளேயர் நீ ஸ்டெப் அப் பண்ணி ஆகணும். அதுவும் ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு ஆப்போனண்ட் கூட ஓவர்சீஸ்ல ஆடுறதுன்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப். ஏன்னா இப்போ
இதே மாதிரி ஒரு 4 பேருக்கு சொல்லணும்னா இதே மாதிரி ஜெய்ஸ்வால் ஆகட்டும், இப்போ கேஎல் ராகுல் ஆகட்டும். கேஎல் ராகுல் ஓகே, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓகேவான ஒரு 2 இன்னிங்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது விராட் கோலி கண்டிப்பா ஸ்டெப் அப் பண்ணும். 70 ரன்ஸ் 2 இன்னிங்ஸ்ல கிடைச்சது அப்படின்னா மேபி அப்கமிங் மேட்சஸ்ல ஒரு நல்ல 400-500 ரன்ஸ் அடிக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. மேபி ஒரு செஞ்சுரி கூட பின்னாடி வர வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாத்துடைய பெர்ஃபார்மன்ஸை பற்றியும் பேசிட்டோம். அண்ட் ஸோ அட் த எண்ட் நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு பவுலர், ஸோ ஒருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸை பற்றி நம்ம இப்போ பேசியே ஆகணும். ஸோ இந்தியாவுடைய வைஸ் கேப்டனா வந்து அண்ட் இந்தியாவுடைய ஸ்டாண்டின் கேப்டன் இந்த மேட்சுக்கு ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி 2 days முன்னாடி ஆஸ்திரேலியன் பிரஸ், ஆஸ்திரேலியன் மீடியா வந்து ஒரு கேள்வி ஒன்று வச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக பொதுவாகவே ஆஸ்திரேலியன் மீடியா ஆப்போனன்ட் கேப்டன்ஸ் வந்து ஒரு மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு மாதிரி ஆக்சுவலாக மீடியாவே ஸ்லெட்ஜிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பிஃபோர் த சீரீஸ். ஜஸ்பிரீத் பும்ரா வந்து கேட்கும்போது ஒரு ஃபாஸ்ட் பவுலரை மீடியம் பேஸ் கேப்டனா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஜஸ்பிரீத் பும்ரா காமா ஒரு ஆன்சர் கொடுத்திருந்தாரு. ஆக்சுவலா நானும் 150க்கு மேல போடக்கூடிய ஆள் தான், ஸோ என்னையும் ஃபாஸ்ட் பவுலரா கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு ஒரு காம் ரிப்ளை கொடுத்திருந்தாரு. பட் அதை விட ஒரு அக்ரெசிவான ஒரு ரிப்ளே ஆன் த ஃபீல்ட் அவர் இன்னைக்கு கொடுத்தாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ 150 அந்த லெவலுக்கு ஃபாஸ்ட் பவுலிங் ரேஞ்சுக்கு நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. 130 140ல போட்டாலும் இந்த டிகேடோடைய அண்ட் இந்த எராவுடைய பெஸ்ட் பவுலர் நான் தான் அப்படிங்கிறத ஒன்ஸ் அகெயின் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ ஜஸ்பிரீத் பும்ராவுடைய பவுலிங் பத்தி, அவருடைய ஸ்பெல்ல பத்தி என்ன நினைக்கிறீங்க நிஷாந்த்? ஜஸ்பிரீத் பும்ரா பத்தி என்ன சொல்லணும், அந்த அளவுக்கு இருக்கு நிறைய. ஏன்னா அவர் எடுத்த 5 விக்கெட் கால்ஸே இந்தியாவில தான் கடைசியா எடுத்தார் ஆக்சுவலா. ஏன்னா மற்ற 5 விக்கெட் கால்ஸ் எல்லாமே ஓவர்சீஸ் கண்ட்ரீஸ்ல தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எந்த மாதிரியான ஒன்ஸ் இன் ஜெனரேஷன் பிளேயர் தான் பும்ரா எல்லாம் சொல்ல போனோம்னா. இன்னைக்கு போட்ட ஸ்பெல்லில் அது கண்டிப்பா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். மேபி ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் அப்படின்னும் போது ஓகேவா இருந்திருக்கும். பட் செகண்ட் அண்ட் தேர்ட் செஷன்ல இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் இந்தியா கொடுக்குன்றதே பெரிய அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம். அந்த எடுத்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல அது கன்சிஸ்டன்டா அடுத்தடுத்து விக்கெட்ஸ் வந்து எடுத்த அந்த 3 விக்கெட்ஸுமே பெரிய ஸ்பெல் தான் சொல்லணும். நல்லா போட்டிருக்காரு அவர் கேப்டனாவும் சரி, ரிவ்யூ எடுத்த விதமும் சரி, சூப்பரா பண்ணியிருக்காரு. ஹரிஷ் ப்ரோ, நீங்க எப்படி பாக்குறீங்க ஜஸ்பிரீத் பும்ராவோட பவுலிங்க? பும்ரா வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட் தான். இந்த மாதிரி பவுலிங் போடுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. லைக் ஆஸ் அ கேப்டனா ஹி இஸ் லீடிங் டீம் ஃப்ரம் ஃப்ரண்ட். கேப்டன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆஸ்திரேலியா மீடியா கேட்டதுக்கு ஒரு நல்ல ஆன்சர் கொடுத்துருக்காரு. ஹோப் ஹி வில் பெர்ஃபார்ம் மோர் வெல் இன் திஸ் சீரீஸ் த்ரூலி. அண்ட் சேம் இன் அவங்களுக்கு மற்ற பவுலர்ஸும் சப்போர்ட் பண்ணி போட்டா மேபி இந்தியா வந்து சீரீஸ் வின் பண்ற சான்ஸ் இருக்கு. அவர் மட்டும் தனியா முன்னாடி வந்து நம்ம பாஸ்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா விராட் கோலி மட்டும் தனியா ரன்ஸ் அடிச்சிட்டு இருப்பாரு, மற்ற பேட்ஸ்மேன் சப்போர்ட் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி பும்ரா அன்சப்போர்ட்டடா போயிடக்கூடாது. போகாம இருந்தாங்கன்னா இந்தியா ஈஸியா அந்த சீரீஸ் வின் பண்ணோம். பார்க்கலாம். ஓகே, ஸோ லியோ ரைண்ட் அப் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் கொஸ்டின். ஸோ டே டூல ஆஸ்திரேலியா என்ன பண்ணணும்? ஸோ ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரகிளிங்ல இருக்காங்க, 7 விக்கெட்ஸ் டவுன். ஸோ ஆஸ்திரேலியா என்ன பண்ணணும்? டே டூல ஆஸ்திரேலியா என்ன பண்ணணும் இந்த மேட்சை வின் பண்றதுக்கு? ஆஸ்திரேலியா டே டூ லைக் 67 for 7 அலெக்ஸ் கேரி, மிச்சல் ஸ்டார்க் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா எடுத்த உடனே பும்ராவோட ஸ்பெல்ல தான் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரன்ஸ் வரலைனாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் செஷன் ஃபுல்லா டிஃபெண்டிங்கா ஆடி அட்லீஸ்ட் ஒரு 20-30 ரன்ஸ் ஆட் பண்ணிட்டு விக்கெட்ஸை விடாம 2 செஷன் எடுத்துட்டு வந்துட்டாங்கனாலே லீடு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். 150ன்றது ஒன்றும் பெரிய ரன் கிடையாது. 67ல இருந்து பாக்குறப்ப பெருசா தெரியலாம். அந்த ஃபர்ஸ்ட் செஷன் விக்கெட் விடாம பாத்துக்கிட்டாலே ஆஸ்திரேலியா சைட் கேம் ஈஸியா கன்வெர்ட் ஆகும். லைக் ட்ரை டு ஸ்டாண்ட் டில் அட்லீஸ்ட் செகண்ட் செஷன் வரை இருந்தா ஒரு 130 அரௌண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லைன்னா லைக் டபுள் டிஜிட்லேயே ஆல் அவுட் ஆயிட்டாங்கன்னா அது வந்து சேசிங்ல அஃபெக்ட் பண்ணும். மேபி இந்தியாவோட பேட்டிங் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகி லைக் ஒரு 300-400 லீட் வச்சுட்டாங்கன்னா அப்போ வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடும். ஸோ ட்ரை டு ஸ்டாண்ட் அட்லீஸ்ட் டில் செகண்ட் செஷன் த்ரூலி அண்ட் கெட் சம் ஆட் ரன்ஸ் லைக் ஒரு 130 or 140. ஓகே, ஸோ அப்படியே இந்த சைடு வருவோம். இந்தியா என்ன பண்ணணும்? எவ்வளோ ரன்ஸ் லீடோட செகண்ட் இன்னிங்ஸ் போகணும் நிஷாந்த்? சிம்பிளான விஷயம் தாங்க. ஏன்னா எவ்வளவு ரன்ஸ் நீங்க 83 ரன்ஸ் நீ ஆட் பண்ணும் முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் செஷன்ல அந்த 3 விக்கெட் எடுக்கணும். அதுதான் அவங்களோட இதா இருக்கும். ஃபர்ஸ்ட் செஷன் அந்த 3 விக்கெட் எடுத்து அடுத்த 2 செஷன். ஏன்னா டேட்டோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம விக்கெட் பேட்டிங் ஆடுறதுக்கு.
அப்படி இருக்கும்போது அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா முடிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா முடிக்கணும் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீசன்லேயே அந்த அந்த 3 விக்கெட்ஸும் எடுத்துட்டாங்கன்னா இந்த டே 2 ஃபுல்லாக செகண்ட் சீசனும் சரி தேர்ட் சீசனும் சரி நல்லாவே ஆடலாம். நல்ல பேட்டிங் விக்கெட் தான். அப்படி இருக்கும்போது ஒரு 150 ஃபார் 2 or 3 அப்படின்னு நம்ம செகண்ட் டே கன்க்ளூட் பண்ணும்போது இருந்தாலே நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு டேவாக தான் அமையும் இந்தியாவுக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் சீசன்லேயே அந்த 3 விக்கெட்ஸ் எடுத்துடணும். எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ட்ரைக்கு அந்த லீச் டிஃபரன்ஸ் இருக்கோ அது ஒரு அட்வான்டேஜ் தான் இந்தியாவுக்கு. மெயினாக ஓப்பனர்ஸ் நாளைக்கு ஓகே ஸ்டெப் அப் பண்ணணும் இந்தியா. ஸோ ஓகே பார்ப்போம். ஹரிஷ் ப்ரோ என்ன சொல்றாருன்னா ஆஸ்திரேலியன் சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் செஷன் ஃபுல்லா பேட்டிங் ஆடணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லீடை கம்மி பண்ணும். ஆர்எல்ஸ் அந்த 150ங்கிற லீடு கம்மியாக தான் இருக்கு. அதை அதை தாண்டி ஆஸ்திரேலியா ஒரு லீடுக்கு வைக்கணும் அப்படின்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. அண்ட் இந்தியன் ஃபேன்ஸ் இந்தியன் சைட்ல இருந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ as soon as possible ஆஸ்திரேலியா அவுட் பண்ணிட்டு அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் செஷன் டே 2 பேட்டிங்க்கு நல்லா யூஸ் பண்ணணும்னு நிஷாந்த் சொல்றாரு. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத டே 2ல பார்ப்போம். ஸோ டே 1 இந்தியா அந்த அப்பர் ஹேண்ட். ஸோ டே 2ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மேட்சை ரிவ்யூ பண்றதுக்கு நாளைக்கு இதே டைம்ல நாங்க வருவோம். ஸோ அன்டில் தென் குட் பை ஃப்ரம் கீகா, ஹரிஷ் ப்ரோ அண்ட் நிஷாந்த். தேங்க்யூ.